மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மாதவ்ஸ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வே 99 நைட்ஸ். அண்ட் இந்த வீடியோவிலையாச்சும் நம்ம என்ன பண்ண முடியும்னே தெரிலங்க. ஸோ கடந்த நம்ம போட்ட எல்லா வீடியோலையும் ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியும். சில தடவை ஒரு குழந்தைய காப்பாற்றிட்டு இன்னொரு குழந்தைய காப்பாற்ற போகலான்னு பார்த்தா சாய் வீராசூரனாக ஆயிடுவான். அப்புறமா சாயை வந்துட்டு அந்த இந்த வீரசூரை வந்துட்டு போட்டு தக்கிடன்ட்டுன்னு அந்த உள்புகளை சேர்த்து எல்லாம் பண்ணிடும். இவனா கடிச்சு போட்டுரும். ஆமாம், கடிச்சு போட்டுரும், அதான் உண்மை. அண்ட் ஒரு நாள் எங்கே ப்ரோ போனேன்னு கேட்டிங்கன்னா, வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நேற்றுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். எங்கே துண்டை காணோம், என்ன வெட்டின துண்டை காணோம். நான் இந்த மரம் ஓகே, நேற்றுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஒரு நாள் கூட நம்ம வீடியோ போடாமல் இருக்கிறோம், ஒரு ஷார்ட்ஸ் ஆச்சு போட்டுருவோமேன்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு பாருங்கள். அதில் நான் வந்துட்டு ஏன் இன்றைக்கி வீடியோ வரல அது இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஆமாம், சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, சொல்லுவோம் வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி செகண்ட் வீடியோவாக என்ன வீடியோ வரப்போகுதுன்னு தெரியுங்களா? ராபிட்டுன்னு ஒரு வீடியோ தான் வரப்போகுது. அந்த கேம் நான் ஏற்கனவே விளையாண்டு வச்சுருக்கிறேன், நல்லா தான் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் கேம் பிளேவா நமக்கு ராபிட் தான் வரப்போகுது. பேர் சொல்லியாச்சு. அண்ட் நம்ம டார்கெட் வைக்க போகிறோம். என்ன டார்கெட்னா, இந்த வீடியோக்கு ஒரு 30 லைக்ஸ். ஓகே, 30 லைக்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு பெரிய வீடியோவாக போடுவேன். பெரிய வீடியோனா எல்லா குழந்தைங்களையும் காப்பாற்றுற மாதிரி ஒரு வீடியோ போடுவேன். ஆமாம், போடுவேன். தெரியும். ஓகே, இதில் போட்டு இதை உடச்சிட்டு நம்ம ஒரு மேப் ஃபஸ்ட்டு நம்ம மேப்பை க்ரியேட் பண்ணிடலாம். சாய் எங்கே போயிட்டான்? வெளியே போயிட்டானா? சோவா, இவன் வேறு வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. வெளியே போயிட்டு உள்ளே வந்தானா இல்லை உள்ளே தான் வந்துட்டு மறுபடியும் ஜாயின் ஆகிருக்குன்னு காட்டுறாங்களான்னு தெரில. ஓகே, ஆனால் இதில் உள்ளே தான் இருக்கிற மாதிரி காட்டுது. வாங்க, ஃபஸ்ட்டு மேப்பை செஞ்சுட்டு மேப்பை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு மேப்பில் பார்ப்போம். இருக்காங்க, இங்கே தான் இருக்காங்க. இங்கே தான் பைபிள் இருக்கான். ஓகே, வாங்க நம்ம வேறு ஏதாச்சும் அப்படியே போய் தேட போகலாம். பக்கத்துலேயே ஒரு பொட்டி இருக்கும் போலங்க தான் இருக்குது. ஓகே, இந்த பொட்டியில் ஏதாச்சும் நல்லதாக கிடைக்குமா? நமக்கு பேண்டேஜும் அதுக்கடுத்து மெடிக்கட்டும் தான் நமக்கு தேவை. ஏன்னா சாய் வீராசுரம் ஆச்சு, எங்கேயாச்சும் போயிட்டு அடி வாங்கிடுவோம்ல, அதான். ஃபயர் ரீச்னா 100%. ஓகே, அங்கே ஒரு பொட்டி இருக்கும், அந்த பொட்டியும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். செகண்ட் டே வேறு ஒரு ட்ரேடர் வேறு வருவான். ஓகே, பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். உள்ளே ஏதோ இருக்கே, ஸ்டோர் பண்ணிட்டு போவான். மொதல் நாள் நைட்டுலாம் நமக்கு பயமே இல்லைங்க. ஏன்னா அவன் வந்துட்டு அவ்வளோ வர மாட்டான். அதாவது துரத்தி வர மாட்டான். அதனால் நமக்கு பயம் இல்லை. தான் பக்கம் தான் நிற்கிறான் பாருங்க. ஒத்த கால் சொன்னம் போட்டு எங்கடா காணாம போயிட்டாலே. ஒத்த கால் சொன்னம் போட்டு ஒத்த காலை நின்றுருந்தான். ஓகே, எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு. அந்த 2 மட்டும் போட்டுடலாம். சாய் டார்ச் நமக்கு எடுத்து வந்து வச்சுருக்கான். ஓகே, எங்களோட டார்ச் எடுத்தனே காணோம். வெளியே போயிட்டானா சாய்? இல்லை, டார்ச் எடுத்தானே, ஸ்டோர் பண்ணிட்டேனா? சரி, டார்ச் எடுத்துட்டு வெளியே போகணுன்னு பார்த்தா டார்ச்சை காணோம். ஓகே, பன்னி ஃபூட் எடுக்கணும் நம்ம. ஃபூட்டுகளில் ஓகே, இன்னொன்று ஒரு பன்னி. பன்னி இல்லை, என்னடா குப்பை தொட்டிக்கு நேராக ஒரு மரம். ஓகே, இதுக்கிட்டேயாச்சாடி பன்னி ஃபுட் கிடைக்கல. ஓகே, இங்கே ஒரு பன்னி இருக்குது.
ஓடாத. இதுக்கும் பன்னி ஃபுட்டு கிடைக்கல நமக்கு. இங்கே ஒன்று இருக்குது. விடிஞ்சிடுச்சு. அங்கே வர்ற நில்லு 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 நில்லு. நின்றுச்சு. அப்பையும் பன்னி ஃபுட்டு கிடைக்கல. சரி கொஞ்சம் இங்கே ஒரு பன்னி இருக்கு. பன்னி நில்லு 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 நில்லு. நில்லு நில்லு. அடிச்சாச்சு. பன்னி ஃபுட்டு கிடைக்கல. வாங்க எடுத்த மீட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்குள்ளே மட்டும் எப்பேரு கொண்டு போயிடாதீங்க. போகணுன்னா போங்க. ஏன்னா உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னமோ சாய் வந்துட்டு குழந்தைய வீராசூரன் நான் காப்பாற்ற போகிறேன்னு நினைக்கிறேங்க. எங்கே போட்டேன்? இந்த இருக்கா? ஓகே. எங்கே இருக்கான்? இல்லை பக்கம்தான் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் வந்துட்டுருக்கான். போகும்போது இங்கே ஒரு இது இருக்குது. இங்கே ஒரு பொட்டி இருக்கும். இந்த பொட்டியில் நமக்கு தேவையான ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம் போயிட்டு. ஓகே திறப்போம். திறந்துட்டு சீசே திறக்க மாட்டேங்குது. ஓகே திறந்து சீசே திறந்துச்சு. ரிவால்வர் போடு. இவன் வரானே. படம் எடுத்துட்டோம். சாய் என்ன? பொட்டி எடுக்க வந்தியா? பொட்டி எடுத்துக்க. ஓகே ஓகே. அடி 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 அடி. இல்லை அடி. படம் பன்னி ஃபுட் கிடச்சிச்சே. அவ்வளோதான். இப்போ போயிட்டு அந்த ட்ரேடர்கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு நிம்மதினா நமக்கு தேவையானது எல்லாத்தையும் தேவையானதை ஒரு பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ட்ரேடர்னு இந்தாங்க வச்சுக்கோங்க. எனக்கு குட் சாக்ஸ் தாங்க. உள் பெல்ட் வேணும் இப்போ அவங்களுக்கு. குழந்தை வந்துட்டு இந்த பக்கம் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே நான் வந்துட்டு இப்போ எடுத்ததெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பசிக்கும். அப்போ எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடணும்ல. அதான் சாய்க்கு இன்னும் இது கிடைக்காம இருக்குமோ. சரி வந்தானே இதை எடுத்துக்கணும். இந்த எடுத்துகிட்டு அவனுக்கு முன்னாடியே அப்படியே போட்டுப்போம். இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வந்து தான் ஆகும். ஓகே இதை ஸ்டோர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுப்போம். ஓகே சாப்பிட்டாச்சு நல்லா. ஓகே இப்போ குழந்தைய நான் காப்பாற்ற போகிறேன். சொல்ல முடியாது. சாய் அதே அங்கே நின்றுட்டு இருங்க. குழந்தைய அப்புறமா காப்பாற்றிக்கலாம். இப்போ இங்கே போகலாம். சாய் உள்ளே போல இல்லை போயிருக்கான். டேரா போட்டுருக்கான். ஏற்கனவே உள்ளே வந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கான் சாய். ஆனால் சொல்லலை நம்மக்கிட்ட எதுவுமே. குட் டேக்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே இதை ட்ராக் பண்ணிட்டு ஆமோங்க ஆமோ அதில் ஆமோவும் கிடச்சிச்சு. இங்கே இந்தாடா சாய் வச்சுக்க. டவர் மேலே ஏறி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு என்ன பண்ணணும் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு போயிட்டு டார்ச் எடுக்கணும். ஏன்னா டார்ச் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகணும். நாங்கள் இப்போ இங்கே தான் இருக்குது. ஓகே ஓடு 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 நிற்காம ஓடு. சாய் உள்ள அட்டண்டன்ஸ் போட்டான் ஏற்கனவே ஃபஸ்ட்டாகவே. இங்கே எல்லாத்தையும் வலிச்சிட்டாங்க. ஓகே பரவாயில்ல. இந்த பொட்டியை நம்ம எடுத்துக்கலாம். என்ன இருக்குது? குட் ஆக்ஸ். ஸோ ஒரு பொருள் ஒரு தடவை கிடச்சிச்சுன்னா அதை திருப்பி கொடுக்குறீங்களே. இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோமா? பார்க்கல. எவனாவன்? யாராவது சவுண்டு கொடுத்தது? இந்த பொட்டி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். குட் ஆக்ஸ் மட்டும் இருந்துச்சு. என்ன குட் ஆக்ஸே சண்டிருக்கீங்க? நான் போகிறேன். ஒன்றும் இல்லை. ஓகே இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? கோல் காயின். வாங்க இப்போ நம்ம எங்கே போகலாம்? அப்படியே இந்த பக்கம் சுற்றுவான். வாங்க டவரு. ஓஹோ இங்கே இருக்கீங்களா? பின்னாடி ஒன்றா கடிக்கிற வேடாய். கடிக்க வரான். எத்தனை நாள் இருந்தால் எத்தனை என் பாட்டும் பாடும்.
டபுள். வா 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 அடி அடி வாங்க அடி 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 டபுள். அதையோ டபுள். அடிக்குதுடா கடிக்குதுடா டபுள். வா 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 இந்த வச்சுக்க அடிச்சுக்க அடி ஆடுறா ட்ரக். நான் தான் காப்பாற்றுவேன். ஓகே சாய், குழந்தைய எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றிடலாங்க. யாருக்கிட்ட இருக்கு குழந்தை இப்போ? ஓகே வாங்க. வெளியே போகும்போது இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு தான் போகணும். சாய் ரிவால்வர் கிடச்சிச்சு பாரு, எடுத்துக்க உனக்கு. இந்த ட்ராக் பண்ணிட்டு எங்கடா போயிட்டடா சாய்? தான் ரிவால்வர் வச்சுக்க, இங்கே இருப்பாரு எடுத்துக்க. எடுத்துனா ஓகே வாங்க. நம்ம போயிட்டு இப்போ இருக்கிற எல்லா மீட்டையும் எடுக்கும் போடு. எல்லாம் கிடச்சி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு இவன் ட்ரேடர் வந்துதாங்கன்னா, டேய் கண்ணு கூசுற லைட் அடிக்காத. ஓகேங்க, நம்ம 3வது நாளே நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைய காப்பாற்றியாச்சு. எப்பயுமே நம்ம 3வது நாள் தான் காப்பாற்றுவோம். இது புதுசு இல்லை, பழசு தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டுடலாம். ஆமாம், குழந்தை எங்கே போச்சு? ஓ விட்டுட்டோம்மா. ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிடுவோம். நம்ம இதை நல்லா நம்ம அப்கிரேட் பண்ணிட்டோங்க. ஓகே வாங்க, இப்போ நம்ம வேறு எங்கேயாச்சும் போயிட்டு அப்படியே சுற்றி பார்ப்போம். போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்குலாம் இங்கே இந்த காட்டில் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, போய் பார்ப்போம். இங்கே யாரும் இருக்காங்களே. ஐயோ ஒருத்தன் வரான். நான் வரலங்க, நான் வரவே இல்லைங்க. ஓகே, நான் வந்ததை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஓ ஏற்கனவே உள்ளே போயிட்டோம்மா. நான் வரல, இவன் சாய் வந்துருப்பான் போல. ஓகே, இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். குட் ஆக்ஸே கொடுத்து கொல்லாதீங்களே எங்களை. குட் ஆக்ஸை வச்சு அதை நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. டேய் திரும்பி தான் நிற்கிறேன். திரும்பி நிற்கிற உனக்கு எப்போ நான் அடி ஆத்திரியோ ஒரு அடி அடித்தானா அவ்வளோதாங்க முடிச்சு. ஓடு 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 சடு ஓடு நிச்சமில்ல ஆச்சமில்ல ஓடு. இங்கிட்டு இருக்குதுங்க. ஓடு 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 ஓடு. இனிலாம் அவன் வந்துடுவாங்க மான் கொம்பை. லைட் அடிச்சுடா ஓடு, லைட் அடிச்சுன்னா ஓடு. எவ்வளோ தூரம் நிற்குதுன்னு வேறு தெரியல. பக்கம் வந்துட்டோம். ஓகே இங்கே வந்தாச்சு உள்ள. ஓகே, மரத்தெல்லாம் இப்போ வெட்டணும். வெட்டிட்டு எடுத்துட்டு இதில் கொண்டு போடணும். வேறு நெக்ஸ்ட்டு இதை உடைக்க முடியுமா? நான் ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். இதோ இந்த இதை உடைச்சோன்னு வைங்களேன், இன்னொருத்தன் வருவானாம்மா. பட் ஆனால் அது ஃபேக், ரியல் இல்லை, ஃபேக். எங்க குதிச்சுக்கின்னே இருக்கிறான். இருங்க போய் பார்ப்போம். அவன் லைட் அடிச்சுட்டு போகிறான். ஓடு ஓடு ஓடு. ஓ இங்கே கூப்பிட்ருக்காங்க இவன் சாயி. இங்கே வந்தோன்னா நமக்கு வந்து ஒரு இடம் இருக்கும். எங்கடா ஒன்றும் இல்லை இந்த தடவை. ஓ அங்கிட்டு போகணுமா? எங்கடா போல. இங்கே வந்தாச்சு. ஓகே, இதோ இதை நம்ம இழுத்தோன்னு வைங்களேன். இழுத்தோன்னா ஏதோ வரும்னா நானும் இழுத்த பார்க்கல, அவனும் இன்னும் இழுக்கலை. என்னன்னு தெரில. இது இழுத்தா ஏதோ பவர் வரும்ன்ட்டு இருந்தான். என்ன பவர்னே எனக்கு தெரில. நானும் அப்படி அடிக்கிறேன், இப்படி அடிக்கிறேன், அப்படி இப்படி சுற்றி அடிக்கிறேன். என் கன்னை வச்சு கூட சுட்டு பார்த்துட்டேன். நோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை தான் ஓப்பன் பண்ண அதோ உள்ளே ஏதோ இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. வாங்க நம்ம மேலே போயிட்டு வேறு ஏதாச்சும் என்னமா ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். போயிட்டு மேலே போக முடியுமா? போக முடியும். மேலே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லையே. அடப்பாங்க, இது டம்மி போல். ஓகே நம்ம வெளியே போவோம்.
இந்த டவர் மேலே இது இருக்கும். எது இருக்கும்னா இருக்குமே ஏதோ சாய் அந்த அந்த டைமண்ட் ஆட்டம் ஒன்று இருந்துச்சுல, அதுக்குள்ளே போவான். ஏன் தெரியுங்களா? போயிட்டு அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும், ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்காக போவாங்க. இருங்க, சாய் ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கான். எப்படின்னு தெரியுங்களா? ஏற்கனவே ஒரு இது இருக்குது. டே அப்பயும் போங்க ஆகிட்டு இங்கே இப்போ வந்த எல்லா தடவையும் அந்த தான் கொடுக்குறாங்க. ஆல்ஃபா உல்ஃப் இருக்குது, அது பக்கம் நம்ம போகவே வேணாம். அப்படியே சுற்றி நான் இந்த பக்கம் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ வேறு பசிக்க வேறு போகுது. எங்கடா போய் அடி வாங்கினானா இல்லை ஏதாச்சும் சாப்பாடு இல்லாமல் அடி வாங்கினானான்னு தெரில. ஃபஸ்ட்டு நமக்கு பசிக்குது, நமக்கு ஃபஸ்ட்டு போவோம். வெயிட் பண்ணுறா சை, ஒரு 5 நிமிஷம் ரொம்ப இது, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க வரேன். பசிக்க போகுது, அதான் சாப்பிட்டு வரேன். சாப்பாடு வச்சுருக்கானான்னு தெரில. இருக்குது சாப்பிட்டுக்கலாம். அப்பயும் கம்மியாக தான் இருக்குது. இதை அடித்து சாப்பாடு எடுத்துக்கலாம். இப்போ எங்கேயும் ஓடாத அவங்கிட்ட போகாதன்னு சொன்னேன்ல. இப்போ அவன் என்ன அடிக்கிறான் பாரு. எல்லாம் முயலை தொட்டா புல்புக்கு ஏதோ அடி இருக்கு. கொதின்னு கொதிச்சுட்டு இருக்கிற இடத்துல நான் வந்துட்டு சாப்பிட்டுருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே வாங்க இப்போ சாயை போய் பார்ப்போம். ஓகே வாங்க, சாயை போட்டு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் உல்ஃப் இருந்துச்சுன்னா உல்ஃபுக்கிட்ட அடி வாங்கியிருப்பான்னு சொன்னேன். ஆமாங்க, ஆல்ஃபா உல்ஃபுக்கிட்ட போயிட்டு சண்டைக்கு போயிருப்பான். ஆல்ஃபா உல்ஃப் சொன்னேன்ல, ஆல்ஃபா உல்ஃபு பார்த்துருச்சு வரேன்டாடே. ஆல்ஃபா உல்ஃபு பக்கம் வந்தா இது வந்துருச்சு. அடிக்க போறேன்டா. அதோடையோ அடிச்சிருச்சா. அதோடையோ ஓடு. ஆல்ஃபா உல்ஃப் நின்றுச்சுங்க. ஓகே, நம்ம அப்படியே சுற்றி போயிட்டு அவனை தூக்கிட்டு வந்துடலாம். சோபா இவன் வேற அப்படியே வீரா சூறான். போறானே எங்கேயும் கூப்பிட்டு சொல்லிட்டு போக மாட்டான். மான்கம்மா வந்துட்டான். வாடா, டக்குன்னு வாடா போகலாம். இவன் அங்கே நின்று இன்னும் அடி வாங்க போறாங்க. அது வேணா நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன் லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டுருக்கேன்னா மான்கம்பா வந்துட்டு அங்கே போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? மான்கம்பன், டே மான்கம்பா, நான் வந்துட்டேன்டா. ஐயோ என்ன விட்டுருக்கட, நான் யார் வம்புக்கு தும்புக்கும் போகலன்னு. ஐயோ எங்க நமக்கு இப்போ பிளட் ஏறினா தான் உண்டு. அதுக்கும் சுடு வேண்டாம் உங்களை. புல்லட்டையும் நான் வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தோணல. ஐயோ ஓடு வச்சுக்கோ. அவ்வளோதாங்க, அடிச்சாச்சு. வா நெருப்பா வா, நீ வா. ஏன்னா இங்கே இருக்கிற ஆளே இல்லைடா. ஐயோ பசிக்க வரப்போகுதுங்க. இப்போ நமக்கு சாப்பாடு வேணும். இப்போ பசிச்சிருச்சு. ஸ்டோர் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. நான் இங்கே போவேனா அங்கே போவேனா எங்கே போகிறதுனே தெரில. ஐயோ ஸ்டோர் பண்ணிட்டேனே, சாப்பிடணும். வந்துட்டாங்க இவங்க. நமக்கு வந்துட்டு இதுதான் தேவை. இது ஸ்பியர். இது இருந்தால் 2 அடியில் தான், அவ்வளோதான். கடைச்சி பார்த்தீங்களா? இப்போ சாய் மறுபடியும் வாங்கடானே சண்டைக்கு வாங்கடான்ட்டு சண்டைக்கு வேறு போவான். இப்போ அவன் சாய் ஏன் தெரியுங்களா? போவான் எங்கே இருக்கலாம்? இந்த பக்கம் இங்கிட்ட எங்கேயோ இருக்கிறாங்க. இங்கிட்டு கடைசியில் போயிருக்கான். எதுக்குன்னு தெரியலையே. கடைசியில் இன்னும் நெக்ஸ்ட்டு குழந்தைய காப்பாற்றுற இடமா இருக்குமா தெரியலையே. ஆமாங்க அப்படிதானோ இல்லை
ஏர்பா உல்ஃபா இல்லை உல்ஃபா உல்ஃபுக்கிட்ட சார் வந்துட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருந்திருக்காரு. ஓகே, அந்த உல்ஃப் அடிச்சாச்சு. இங்கே ஒரு பொட்டி இருந்தது. இந்த பொட்டி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள குட் டாக்ஸ் மட்டும் இருந்துச்சு, அவ்வளோதான். அப்பாடா, ஏன்னா இது நமக்கு இப்போ தேவை. ஓகே, இங்கே ஒரு பொட்டி இருக்கும். பொட்டிக்கு பக்கத்துலேயே ஒரு பேண்டேஜ் இருந்துச்சு. நன்றி. இதுக்குள்ளே என்ன இருக்கு போகுதோ தெரியல. இப்போ என்ன இருக்கு போகுது? போடு, ரைஃபிள் கிடச்சிச்சுங்க. ஸ்டோர் பண்ணிடலாம். அதை ரைஃபிள் கிடச்சிச்சு. போடு போடு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்ட் 2 வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க. அங்கே போனோடனே பார்ட் 2 வரும். இப்போ வரும். வந்தோடனே அதுக்கடுத்து பார்ட் 2 வரும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு சைல்டு காப்பாற்றினது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல தேங்க்யூ கைஸ், பார்ட் 2வில் மீட் பண்ணுறோம்.